அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். தான் நல்லது பண்ணால் நல்லது தான் நடக்கும், கெடுதல் பண்ணால் கெட்டது தான் நடக்கும். அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையும் யாருக்கும் கெடுதலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள். கடந்த சில காலகட்டங்களாக 7 சனியோட ஆதிக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறுமா, நம்ம எதிர்பார்த்தபடி சில வாழ்க்கை துணை அமையுமா, நம்ம எதிர்பார்த்தபடி சில வேலை வாய்ப்புகள் தொடங்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த 96 நாட்கள் இந்த 6ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. முதல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலை ரீதியாக வேலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு திருப்திகரமான சூழலே இல்லைங்க. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய சூழ்நிலை வேறு வழி இல்லை, கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு. ஏன்னா நிதி தட்டுப்பாடுகள், நிதி தேவைகள், ஃபினான்ஷியல் லெவலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. வேறு வழியே இல்லை, இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அப்போ வேலை ரீதியாக இது வரைக்கும் கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளை எதிரியாக பார்க்குறதும், வேலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உயர் அதிகாரிகள் நமக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் பண்ணாமல் தேவையில்லாத இடையூறுகளை செஞ்சுட்டு இருந்ததும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே மாறுங்க. கூட இருக்கிறவங்களே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும். ஸோ அப்போ வேலையில் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி புதிய வேலை கிடைக்குங்க. வேலை ரீதியாக வெளியூர் வெளிநாடு சார்ந்த சில முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் கொடுக்கும். கொஞ்சம் வருஷம் போய் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்னா மொத்த பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆயிருங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ராவல் ரீதியாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலையும் எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் எந்த லாஸ் இல்லாமல் கரெக்டான விதத்தை கொண்டு போகணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதையும் சரி பண்ணணும். அப்போ தொழில் ரீதியாக இந்த சனி அப்படின்னாவே சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கான யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறவருங்க. கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இருந்தால் அப்போ அரசு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அந்த எக்ஸாம்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுப்பதற்கான சூழல் இருக்குது. ஸோ தொழிலில் நிறைய டெய்லி கஷ்டப்பட்டு அதை ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணாதாங்க டெய்லி அன்றைக்கி சாப்பாட்டுக்கே நான் செலவு சரி பண்ணணும். நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது. இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னா அதுக்கு போதுமான முதலீடுகள் இல்லை. டெய்லி கஷ்டப்பட்டு தான் அடுத்த நாளைக்கு தேவையான முதலீடுகளே பண்ண முடியுது. ஸோ இந்த மாற்றங்கள் எனக்கு ஒரு பண தேவைகள் இருந்துச்சு. அந்த பணம் கரெக்டான விதத்தில் இருந்துச்சுன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய லெவலில் பண்ணுவோன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை மாற்றம் செய்வதற்கான ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இந்த காலகட்டங்களில் புதிய தொழிலை தொடங்கவோ அல்லது பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸையும் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் கூட தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் வருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் அப்படிங்கிறது எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. கல்யாணம் மட்டும் காலகாலத்தில் நடந்ததுன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் முயற்சி பண்ணி சொந்த உழைப்பால் மட்டும்தான் இன்றைக்கி எந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு தடை. ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் கல்யாணம் நடந்தது அப்படின்னாவே எல்லா அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். ஸோ அந்த அமைப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தை உங்களுக்கு திருமண வரன்கள் அப்படிங்கிறது தேடி வரும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமைச்சிக்க முடியும். லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட லவ் ப்ரப்போசல் எல்லாம் முடிஞ்சு அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை திருமணம் லெவலுக்கு உங்கள் ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் வாங்குகிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க.
திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சேன். ஆனால் நினச்சபடி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. ஓகே, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் நினச்சபடி மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த வாழ்க்கையை எனக்கு சரியான விதத்தில் அமையல. ஸோ இந்த இடர்பாடுகள் முன்னாடி என்னோடய குடும்பத்தை வந்து சரியான விதத்தில் கவனிக்க முடியல. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இந்த வாழ்க்கையை எனக்கு செட்டே ஆகலைங்க. இதை விட்டுட்டு வெளியே போகலான்னு நினச்சா அடுத்த வாழ்க்கை ஒன்று கரெக்டான விதத்தில் அமையுமா, இல்லை அதுவும் இதே மாதிரி இருக்குமாங்கிற குழப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை நான் பிரிந்த நபர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இல்லைங்களா, நான் நினச்சபடி என்னோடய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சூழல் அப்படிங்கிறது மாறும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. சரி, இந்த லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட் லைஃபே வேணான்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு லைஃப்பை நான் எதிர்பார்த்து போனேன். என்ன வந்து ஒரு நபர்கள் தேடி வந்தாங்க, இல்லை நான் ஒரு நபர்களை தேடி போனேன். அந்த வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தோம். எனக்கு திடீர்னு எங்களுக்குள்ளே தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வந்துச்சு. என்ன காரணம்னே தெரியலைங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய தண்டனை, பிரிவு அப்படிங்கிற ஒரு சூழலில் மாட்டிகிட்ருக்கிறேன். என்னை வந்து அவங்கள விட்டுட்டு என்னால் இருக்க முடியலைங்க. என்னை விட்டுட்டு அவங்க இருக்கவே மாட்டாங்கன்னா, இருந்தாலும் இன்றைக்கி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை நடந்ததுனால ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நிலைகள் எப்போ தான் மாறும்? விலகி சென்ற நபர்கள் எங்களை வந்து சேர மாட்டாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, விலகி போனவங்க உங்களை தேடி வருவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நான் செய்தது தவறு அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க. எதிர்ப்புகளாக இருந்தவங்க கூட நட்பாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட நண்பர்களாக மாறுவாங்க. யாரெல்லாம் உங்களை பகையாளியை நினச்சாங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து உறவு கொண்டாடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும். ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணிட்டோம். குழந்தை உருவாகணும். இந்த அது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அது பண்ணோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைங்க. நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு, குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கூடிய சீக்கிரத்தை உங்கள் குடும்பத்தில் புதிய நபர்களோடுக்கான சேர்க்கை, சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப ஒரு சொத்து வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும், வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. அது எதுவுமே சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நிறைய பணம் சேர்த்து அதுக்கு கூட கொஞ்சம் லோன் அப்ளை பண்ணி அந்த லோன் வந்ததுன்னா அதை வச்சு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். லோன் கரெக்டாக ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுங்க. வண்டி வாங்குறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட், இனிஷியல் பேமெண்ட் வச்சுருக்கிறேன். ஏதாவது லோன் கிடைச்சதுன்னா அதை வாங்கிடலான்னா அதுவும் வந்து தள்ளி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே தடைகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நோய் சார்ந்த அமைப்புகள், இந்த நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள், ஒரு ஹெல்த்தில் வந்து எதனால் பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஒன்று போனால் இன்னொன்றுன்னு சொல்லிட்டு ஒன்று மாற்றி வந்துகிட்டே இருக்குங்க. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தான் தீரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகுங்க. கடன் சார்ந்த அமைப்புகள், கடன் சார்ந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த கடனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டேங்க. நெருங்கிய உறவுகளை இழந்துட்டேன். கூட இருந்தவங்களை நான் வந்து விரோதியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்கள் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. யாரோ பண்ண தவறுக்கு யாருக்கோ வாங்கி கொடுக்க போய் அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேங்க. சின்னதாக ஆரம்பித்தேன், 1000 ரூபா வாங்கினேங்க. அதுக்கப்புறம் 1000 10,000 ஆச்சு. 10,000 வந்து இன்றைக்கி லட்சத்தில் வந்து நிற்கிது. ஸோ இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுக்கிறேங்க. அது எனக்கு எதுவுமே சாதகமாக இல்லை. ஏன்னா பூர்வீக சொத்துக்கள், இல்லை எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ் மூலமாக நடந்துகிட்ருக்கு. அந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எனக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா கூட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருன்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் மற்றும் சத்துருஸ்தானம், அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது ஸோ உங்கள் பழைய ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு கிடைக்க அதை விற்று உங்கள் கடனை அடைப்பதற்கான யோகங்கள் உருவாகுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஞாபக மறதிகள் அகலுங்க. கல்வி ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.